வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. தந்தையும் நீயே தாயும் நீயே சர்க்குருநாதனும் நீயே சிந்தையும் துருகி தேடி செம்பாக்கம் தேசிகன் உருவையும் கண்டேன் பைந்தமிழ் எமக்கருள் பொன்னம்பலவனே பரமதேசிகனே. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனாள் பூமேல் மயல் போய் அரவை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று அரகர நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த முருகன் அடியார் பெருமக்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியன் செம்பாக்கம் சேர்ந்த ஸ்ரீலக்ஷ்மி பொன்னம்பல சுவாமிகளுடைய வம்சாவழியை சேர்ந்தவன். அவர் ஜீவசமாதி அடைந்து மிகப்பெரிய, அதாவது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து செம்பாக்கத்திலே அவருக்கு ஜீவசமாதி உள்ளது. அவருடைய பேரனாகிய என்னுடைய தாத்தாவும் அதே மாதிரி நிலை அடைந்தார். அப்படி 5 சமாதிகள் கொண்ட செம்பாக்கம் பொன்னம்பல சுவாமிகள் அவருடைய வம்சாவழி சேர்ந்த அவருடைய பேரனாகிய நான் கந்தபுராணம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய காவியத்தை தொடர்ச்சியாக பேச உள்ளோம். இது என்னன்னா, கச்சியப்பர் அருளிய கந்தபுராணம். அந்த நூலை பற்றி நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டிய வண்ணம் இதை நம்ம செய்கின்றோம். இந்த கந்தபுராணம் என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதத்திலும் அற்புதம் வாய்ந்த காவியம். அப்படிப்பட்ட இந்த கந்தபுராணத்தை அடியன் அந்த பாடலெல்லாம் கேட்டிருந்தேன். கேட்கும் பொழுது அவங்க கச்சியப்பர் அதை செய்த நுட்பத்தையும் அந்த அந்த வரலாற்றையும் சிந்திக்கும் போது எல்லையில்லாத இன்பம் அடைய முடிஞ்சது. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை எல்லாருக்கும் நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாடலை கேட்டுக்கிட்டே நான் மாதம் ஒரு முறை திருவண்ணாமலை சென்று வருவேன். அப்படி திருவண்ணாமலைக்கு போகும்போது அந்த பேருந்தில் அந்த பாடலை கேட்டுன்னு போகிறேன். அந்த கடைசி பாடலை கேட்கும் போதெல்லாம் பேருந்தை விட்டு இறங்கியாச்சு. இறங்கி பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை அந்த அண்ணாமலையார் கோவிலை நோக்கி நான் போய்கிட்டு இருந்தேன். அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பாடல் நிறைவாகும் போது எனக்கு தோணுது, கந்தபுராணம் இவ்வளோ சிறப்பாக இருக்கே, இந்த பாடல்கள்லாம் இப்படி செய்திருக்காரு கச்சியப்பர், இதனுடைய விளக்கம் சொல்லி இதை ஒரு பெரிய காவியமாக நம்ம அந்த வரலாறை நம்ம மக்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய ஆனந்தம் இதில் இருக்குது, அதை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டே நான் அந்த இடத்தை கடந்து வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அதாவது ஒன் வே, அது ரூட் ஒன் வே. இப்போ பேருந்து நிலையத்திலேருந்து ஆலயத்தை நோக்கி நான் போகிற வழியில் ஒன் வேல ஒரு பக்கமாக தான் வண்டி போக முடியும். நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணுற இடத்துல ஆப்போசிட் சைட்லேருந்து, அதாவது அந்த பக்கம் வரவே வண்டியை வரக்கூடாது, முறை கிடையாது. அந்த இடத்துல என்னை ஒரு 2 வீலர் அப்படி என்னை ஒராசி அப்படி மறைஞ்சார். அப்படி போகும்போது அந்த இடத்துல டிராஃபிக் போலீஸ் இருக்காரு, மக்கள் நடமாட்டம் இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு நடந்தது யாருக்குமே தெரியல. அப்படியே பிளாங்காக நிற்கிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க வேலையை செய்துட்டு இருக்காங்க. என்ன அந்த வண்டி உரசிட்டு உரசும் போது நான் அவரை பார்க்குறேன், இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கார் அப்படியே மறைஞ்சார். அவரை சுற்றி தேடுறேன், வண்டியும் காணோம், அந்த போனவரையும் காணோம். என்ன இங்கே பாருன்னு சொன்னாரேன்ட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல 6 முகங்களோடு முருகருடைய ஆலயம் இருக்குது. வடவீதி சுப்பிரமணியர்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயம். இந்த டிராஃபிக் அந்த சிக்னல் நேராக, அதை நான் பல தடவை போயிருக்கேன். அந்த இடத்துல முருகர் ஆலயம் இருக்கிறதே நான் கவனிக்கல. இங்கே பாருன்னு சொல்லி அவர் மறைஞ்ச முன்னாடி போய் பார்த்தா ஒரு ஆலயம், முருகருடைய ஆலயம். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணால் 6 முகத்தோடு அற்புதமாக விற்றிருந்தார் முருகப்பெருமான். அப்போது நான் கந்தபுராணத்தை எல்லாருக்கும் தெரிவிக்கணும், இதை அவருடைய புகழை நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி அடுத்த நொடியில் இங்கே பாருன்னு சொல்லி திருமணம் முருகருடைய ஆலயம் இது. முருகர் 6 முகத்தோடு விட்டிருந்து காட்சி கொடுக்கிறாரு. முருகா, இது நீ இட்ட பணிதான், இதை நான் தொடர்ந்து எப்படியாவது செய்வேன்,
உன்னுடைய புகழை நான் பரப்புவேன், என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் முருகா அப்படின்னு அவருடைய திருவடியை விழுந்து வணங்கி கொண்டு வந்தேன். கந்தபுராணத்தை எங்கே பேசுறது அப்படின்னு ஒரு சிந்தனை. ஏன்னா நான் வந்து திருப்போரூர் முருகருடைய அருளாலே பிறந்தவன். 12 ஆண்டுகள் என்னுடைய தாய் தந்தைக்கு குழந்தை பாக்கி இல்லாமல் எங்கள் அப்பா காவடி எடுத்து அம்மா மண் சோறுலாம் சாப்பிட்டு திருச்செந்தூரில் 6 நாள் விரதம் இருந்து பல முருகனை வேண்டி கொண்டாடி குருநாதருடைய அருளும் முருகருடைய அருளும் இறைவனுடைய அருளினாலே அடியன் பிறந்தேன். அந்த பிறக்கப்பட்ட முருகன் நம்ம திருப்போரூர் கந்தசாமி முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே அடியனுக்கு வந்து 6 முறைக்கு மேலே சொற்பொழிவு பண்ணிட்டேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி அவர் அருளால பிறந்து அந்த தலத்துக்கே 6 முறைக்கு மேலே அடியன் திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் சொற்பொழிவு பண்ணிட்டேன். அதனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த ஈஓ, வெற்றி என்று சொல்லக்கூடிய மேனேஜர், அவங்கள எல்லாருமே எனக்கு பழக்கமாயிட்டாங்க. அதனால் இந்த கந்தபுராணத்தை முழுமையாக கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தை முழுமையாக நம்ம சிந்திக்கணும்னா கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாள் ஆகும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கந்தபுராணத்தை சிந்தித்தா கூட 25 நாள் கிட்ட ஆகும். எப்படி இதை தொடர்ச்சியாக செய்யறதா, எப்படி பண்ணலாம், இல்லை அவங்க கிட்ட சொல்லிட்டு ஒரு 25 நாள் தொடர்ந்து வச்சிடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தித்து கொண்டிருக்கும்போது தான் நம்ம சத் சங்கத்திற்கு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் அவருடைய மனைவியாரும் வந்தாங்க. அவங்க தான் SMS இந்து மேட்ரிமணி அவர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த சத்சங்கத்தை வீடியோ எடுத்தாங்க. அவங்க வந்து சொன்னார், ஐயா பேசி முடித்த பின்னாடி, ஐயா நம்ம எதனா பண்ணணும், ஐயா எதனாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இது மாதிரி கந்தபுராணம் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் ஐயா, இது மாதிரி என்ன பண்ணலாம் ஐயா, தாராளமாக பண்ணலாம், நம்ம சேனலில் நீங்கள் பண்ணுங்கள், உலக லெவலில் இது வந்து கொண்டு போகலாம், முருகனுடைய புகழை நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது நம்ம அதை பரப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து திருப்பூர் கோயிலில் பேசணும்னு நினச்சேன். ஆனால் முருகன் திருவுள்ளம் SMS இன்றுமணியில் கொண்டு வந்து பேசணும். ஏன்னா நான் அங்கே போய் பேசியிருந்தா கூட நேரில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வர முடியும், ஒருத்தர் வர முடியாது, அப்படி அங்கே வந்து அங்கேயே போயிட்டுருக்கோம். ஆனால் இன்று இந்த SMS சேனல் மூலமாக முருகன் பேச வைத்தது என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் பேசி வைக்கிற இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்க்கலனா கூட உங்கள் வாழ்நாள் முழுக்க அந்த SMS இன்று மேட்ரிமணியில் அது இருக்கும். நீங்கள் என்னைக்கு ஒன்றாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்றது முருகனுடைய திருவுள்ளமோ என்னவோ. அதனால் இதை எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். அன்றிலிருந்து நாங்கள் வந்து இந்த ஒப்புதல் கொண்டு இப்போ கந்தபுராணத்தை உங்களுக்கு மிக எளிமையாக என்னால் எவ்வளோ சுருக்கமாக அதை கொண்டு வந்து சேர்த்து கச்சியப்பர் அருளிய அந்த பாவையினிலேயே கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ என்று முயற்சி செய்கிறோம். முருகன் திருவுள்ளம் கொண்டு இதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். அனைவரும் இதை விடாது கேட்டு எங்கள் கூடவே அதை வந்து பயணித்து நீங்களும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்க. ஏன்னா கந்த புராணத்தை இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை. அப்படியேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த கந்த புராணத்தை முழுமையாக நம்ம சிந்திக்கும் போது முருகனுடைய எல்லையில்லாத அன்பு, அவனுடைய பெரும் கருணை நம்மளோடவே தொடர்ந்து வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நாம் இந்த கந்த புராணத்தை சிந்திப்போம். கந்த புராணத்தில் என்பது, அதாவது புராணம் 18 வகையான புராணங்கள் உண்டு. புராணம் அப்படின்னா என்ன, இது எங்கேருந்து உருவானதுன்னா வேதத்திலிருந்து உருவானது. வேதம் 4 வகையான வேதங்கள், ரிக், யஜூர், சாம, அதர்வன என்று சொல்லக்கூடிய 4 வகையான வேதங்கள் உண்டு. அந்த 4 வகையான வேதங்களை மிகப்பெரிய பண்டிதர்களும் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களும் மட்டுமே, சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டுமே அதை ஆராய்ந்து அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த வேதத்துடைய நுட்பங்கள், மறையிலிருந்து எடுக்கப்பட்ட நுட்பங்கள், அதை துல்லியமாக தீர உட்புகுந்து ஆராய்வது தான் புராணங்களாக வந்தது. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து அதை பூத கண்ணாடி வைத்து பார்த்தோமானால் அதுதான் புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ சத்தியம் வத அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, சத்தியத்தை கடைபிடி அப்படின்னு சொல்றது. அந்த ஒரு வார்த்தைக்கு உள்ள இருக்கக்கூடிய புராண விஷயம்தான் ஹரிச்சந்திர புராணம். இந்த சத்தியத்தை கடைபிடின்னு வேதத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை ஊடுருவி சென்று பார்க்கும்பொழுது அது புராணமாகப்படுகிறது. அது அந்த ஒரு வார்த்தையுடைய புராணம் தான் ஹரிச்சந்திர புராணம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஊடுருவி சென்று பார்ப்பது புராணமாகப்படுகிறது. அப்படி இந்த 18 வகையான புராணங்கள் மொத்தம் உள்ளது. அந்த 18லே 10 புராணங்கள் சிவனுக்குரியது, 5 புராணங்கள் திருமாலுக்குரியது, 2 புராணம் அக்னிக்குரியது, 1 புராணம் சூரியனுக்குரியது. இப்படி 18 வகையான புராணங்கள் உண்டு. அந்த 18 புராணத்திலே சிவனுக்குரிய 10 புராணத்திலிருந்து 1, அதுதான் கந்த புராணம். சிவனுக்குரிய 10 புராணத்தில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு புராணம் கந்த புராணம். கிட்டத்தட்ட இந்த கந்த புராணம் என்பது 1,00,000 ஸ்கந்தங்கள் கொண்டது. அதாவது 1,00,000 பாடல்கள், அதில் ஸ்லோகங்கள் அவ்வளோ உண்டு. 18 புராணத்திலேயே மிகப்பெரிய புராணம் எதுன்னா அந்த கந்த புராணம் தான்.
அப்படி இந்த கந்த புராணத்தில் எல்லாமே உண்டுன்றதுனால தான் கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் அடைமொழி கொடுத்தார்கள். இப்படி வேதத்திலே, அதாவது வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த புராணமானது சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் இருந்தது. அப்படிப்பட்ட இந்த கந்த புராணம் சமஸ்கிருதத்திலே நீடூழி பெரிய புகழ் அடைந்தது. பெரிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாம் அறிந்தார்கள். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, முருகனோ தமிழ் கடவுள். கந்த புராணம் சான்ஸ்கிரிட்ல இருந்தது, சமஸ்கிருதத்தில் இருந்தது. அதை மட்டும் அவங்க தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் நமக்கு தமிழர்களுக்கு இது வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பல அறிஞர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் யாராலையும் அதை செய்ய முடியல. ஏன், கம்பன் இருக்கிறார் இல்லையா, கம்பனே முதல்ல கந்த புராணம் தமிழுக்கு செய்யணும்னு தான் நினைச்சார். ஆனால் முருகர் திருவுள்ளம் அது பற்றலை. இப்போ நம்ம திருப்பூரில் பேசணும்னு நினைச்சோம் இல்லையா, ஆனால் எஸ்எம்எஸ் இந்து மற்றும் மேட்ரிமோனியில் நம்ம பேசுவோம். அது மாதிரி அவர் முயற்சி செய்தார். அவர் என்ன ஆச்சுன்னா, அவர் கடைசியில் கந்த புராணம் செய்ய முடியல. இறுதியாக அதற்கு பதில் ராமாயணம் செய்ய வைத்தார் முருகன். கந்த புராணத்தை கிட்டத்தட்ட சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு மாட்டுவதற்கு 250 ஆண்டுகள் ஆயிடுச்சு. யாருமே அதை வந்து செய்யலை. அப்புறம் பின்னாடி எப்படி இது தமிழில் வரணுமே, ஏன்னா முருகர் தமிழ் கடவுளாச்சே, யாரை தேர்ந்தெடுப்பாரோ அப்படின்னு இயங்கி கொண்டிருக்கும்பொழுது தான் ஒரு தமிழன், அதுவும் நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், காஞ்சிபுரத்திலே குமரக்கோட்டம் முருகனை பூஜை செய்கின்ற அர்ச்சகருடைய மகன், குமரக்கோட்டம் முருகருக்கு செய்யக்கூடிய காலத்தியப்ப சிவாச்சாரியாரோட மகன் கச்சியப்ப சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய அந்த முருக பக்தர், அந்த சிவாச்சாரியார் அவர் நித்தியம் முருகனுக்கு பூஜை செய்து வந்து கொண்டிருந்தார். அந்த ஆலயத்திற்கு செல்லும் போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவரை பார்த்து, ஐயா தமிழில் கந்த புராணம் பண்ணுங்க, நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் ஐயா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் என்பவர் சமஸ்கிருதத்திலையும் மிக புலமை வாய்ந்தவர், தமிழ்லையும் மிக புலமை வாய்ந்தவர். அதனால இவர் இந்த வேலையை செய்தால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் போகும்போது வரும்போது எல்லாம் அவர்கிட்ட தெரிவித்து கொண்டிருந்தார்கள். அவரு என்ன சொல்றாரு, ஐயோ இவ்வளோ பெரிய பணி நான் எப்படி செய்வேன், அதுக்கெல்லாம் நம்ம தகுதி இல்லை, நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒதுங்கி கொண்டே வந்தார். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுறதுன்னா, அப்படிப்பட்ட அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு நாள் பூசையெல்லாம் முடிச்சுட்டு இரவு உறங்க செல்கிறார். அப்படி அவர் உறங்க செல்லும் போது அவருடைய கனவுலே முருகர் தோன்றி, நீதான் தமிழிலே கந்த புராணத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். இவர் கனவுலே பேசுறார், முருகா நான் எப்படி செய்வேன், எல்லையில்லாத உன் புகழை பேசுவதற்கு நான் எப்படி, அதுக்கு ஒரு கருவியா நான் வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நீ கவலைப்பட வேணாம், நான் உனக்கு அடி எடுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் திகட சக்கர அப்படின்னு சொல்லி அடி எடுத்து கொடுத்தார். இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அடியார்கள் வந்து தானே அது ஒரு பாடலாக எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் வந்து தான் செய்த மாதிரி ஆயிடும். ஆனால் இறைவன் மூலமாக அதை துவக்கி கொடுக்க செய்தார்னா அது சாமி செய்த மாதிரி ஆகிடும். அதனால தான் சுந்தரருக்கு சிவபெருமான் வந்து அடி எடுத்து கொடுக்குறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கு அடியன் அப்படின்னு அடி எடுத்து கொடுக்குறார். அதுக்கப்புறம் திருத்தொண்ட தொகை வந்தது. அதே மாதிரி தெய்வ சேக்கிழாருக்கு உலகெல்லாம் அப்படின்னு ஆரம்பித்து கொடுத்தார். அதை தொடர்ந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அவர் எடுத்தார். அதுபோல இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் நான் எப்படி பெருமானே கந்தபுராணம் செய்வேன் என்று கேட்கும்போது முருகப்பெருமான் அவருக்கு அடி எடுத்து கொடுத்துதான் திகட சக்கர அப்படின்னு சொல்லக்கூடிய வரி. அதை தொடர்ந்து கண் விழித்து பார்க்கிறார். இது என்ன, இது முருகப்பெருமான் வந்து இது மாதிரி கட்டளை இட்டுறாரு, நான் எப்படி செய்வேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஓலை எடுத்தார். சாமி அடி எடுத்து கொடுத்த வரியில கை வச்சார், திகட சக்கரன்னு வச்சார். அப்படியே வந்துடுது பாட்டு. திகட சக்கர செம்முகம் மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் அப்படின்னு பாடல் வந்து எழுதிட்டார். என்னடா இது, எப்படி இது நடந்தது, இது நம்ம செய்யல, முருகன் தான் செய்கிறார், நம்மளை ஒரு கருவியா பயன்படுத்தி செய்ய போறாரு அப்படின்றத உறுதி கொண்டு தன்முனைப்பு அல்லாமல் அவர் அந்த அந்த புராணத்தை செய்தார். அப்படிப்பட்ட புராணம் தான் இந்த கந்த புராணம். அதைத்தான் நம்ம தொடர்ந்து சிந்திக்க போறோம். கந்த புராணத்துல இல்லாதது எந்த புராணத்துல இல்லை. ஏன் அவ்வளோ சிறப்பு சொல்றாங்கன்னா, சிவபெருமானுக்கு 3 கண்கள் உண்டு. ஒன்று வலது நேத்திரம், இடது நேத்திரம், நெற்றிக்கண். இது 3 கண்ணு சிவபெருமானுக்கு உண்டு. அது போல 3 புராணங்கள் மிக உயர்ந்தது. சிவபெருமானுடைய வலது நேத்திரம் சூரியன், இடது நேத்திரம் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி சொல்லுவாங்க. நெற்றிக்கண் வந்து அக்னி, வலது நேத்திரம் சூரியன், இடது நேத்திரம் சந்திரன். இதே இந்த சிவபெருமானுடைய வலது கண் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய புராணம் சொல்லுவாங்க. இடது நேத்திரம் வந்து திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் வந்து கந்த புராணம்.
ஏன்னா முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவன். அவ்வளவு சிறப்பு அந்த கந்த புராணம். சிவபெருமானுக்கு 3 நேத்திரத்தில் எந்த நேத்திரம் பெருசுன்னா நெற்றிக்கண் தானே, அதுக்கு அளவே இல்லையே. அந்த நெற்றிக்கண்ணை மையமாகப்படுத்தி செய்வது தான் கந்த புராணம். வலது நேத்திரம் என்பது சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், அந்த தில்லை பகுதியை சேர்ந்ததுனாலே அந்த இடத்துல தில்லையை ஒட்டி எழுதப்பட்ட நூல் பெரிய புராணம். அதை வலது நேத்திரமாகவும், சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாண்டியர்கள், அங்கு பாண்டிய இருந்தவர்கள் அந்த இடத்துல செய்யப்பட்டதுதான் திருவிளையாடல் புராணம். அது இடது நேத்திரமாகவும், கந்த புராணம் நெற்றிக்கண் அக்னியிலிருந்து தோன்றப்பட்ட முருகன் என்பதனாலே அது நெற்றிக்கண்ணாகவும் நம்மளுடைய புராணங்கள் குறிப்பிடுது. அவ்வளோ சிறப்பு கந்த புராணத்துக்கு. இந்த கந்த புராணமானது வடமொழியில 7 காண்டங்களாக இருந்தது. அதை தமிழ்ல கச்சியப்பர் உற்பத்தி காண்டம், மகேந்திர காண்டம், தேவ காண்டம், அசுர காண்டம், யுத்த காண்டம், தட்ச காண்டம்னு சொல்லக்கூடிய 6 விதமாக அதை பிரிக்கிறார். ஆனால் ஒரு காண்டம் இவர் செய்யலை. என்னன்னா அவர் உபதேச காண்டம் அப்படின்ற ஒரு பார்ட் மட்டும் இவர் செய்யலை. மீதி 6 காண்டங்கள் நம்மளுடைய கச்சியப்பர் செய்திருக்கிறார். அது அத்தனையும் நம்ம சிந்திக்க உள்ளோம். அந்த 6 காண்டங்களிலே கச்சியப்ப பெருமான் எவ்வளவு ஊடுருவி உள்ளே சென்று அந்த புராணத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கிறோம். அப்படி இந்த கந்த புராணமானது எல்லையில்லாத ஒரு அருளை தரக்கூடிய நூல். ஏன்னா இது 3 அது வள்ளலாரே தைப்பூசம் அன்னைக்கு ஏன் பெரிய விசேஷமா அதை கொண்டாடுறாருன்னா, இந்த 3 ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும். தைப்பூசத்தன்று வடலூரிலே இப்படி கிழக்கு பக்கம் சூரியன் உதயமாகும், மேற்கு பக்கம் சந்திரன் அஸ்தமனமாகும் போது நடுவில் இவர் அந்த அருட்பெரும் ஜோதி காமிக்கிறார் இல்லையா. இது 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற நாள் தைப்பூசம். அதனால தான் தைப்பூச தினத்தை தேர்ந்தெடுத்து வள்ளல் பெருமான் வடலூரிலே அந்த சத்தியஞான சதுர்ப்பையிலே இது 3ஐயும் ஒரே நேர்கோட்டில் காமிக்கிற அந்த திருநாளை அந்த ஜோதி தரிசன வழிபாடாக கொண்டாடி வந்தார். அதை தான் நம்ம காலங்காலமாக கொண்டாடி வர்றோம். அதே தைப்பூச தினம் முருகனுக்கு உகந்தது. ஏன்னா இவன் அக்னி, முருகப்பெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவன். அவ்வளவு சிறப்புகள் இந்த கந்த புராணத்துக்கு உரியது. ஏன்னா கந்த புராணம் என்பது நெற்றிக்கண்ணை மையமாகப்படுத்தி இது குறிப்பிடப்படுகிறது. அவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற இந்த நூலை நாம் தொடர்ந்து சிந்திக்க உள்ளோம். அனைத்து அன்பர்களும் தொடர்ந்து கேட்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளை நம்ம அவருடைய பெருங்கருணை உணர்வோம். கந்த புராணம் கேட்டால் வினையெல்லாம் கழிந்து நோய் நொடி அகன்று எது வேண்டுமோ அதை கையில கொண்டு கொடுக்கக்கூடிய வல்லபம் முருகனுக்கு உண்டு. சத்தியம், அது மாற்று கருத்தே கிடையாது. முருகன் திருவடியை பிடித்தவர்கள் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. எல்லா புராணத்திலையும் சூரனை சம்மாரம் பண்ணுவாங்கன்னு, ராவண வதம்னுவாங்க. அம்பாள் மகிஷாசுர மர்தினி மகிஷாசுரன் அதெல்லாம் வதம். சூரனை வதம் செய்யல முருகன். அதுக்கு மாற்றாக சூரபத்மன் பெருவாழ்வுன்னு குறிப்பிடுவாங்க. சூர சம்ஹாரமே கிடையாது. அதுவே மாற்றி நம்ம நடுவில் மாத்திட்டோம். சூர சம்ஹாரம் கிடையாது, சூரபத்மன் பெருவாழ்வு தான். அதுதான் நம்ம பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா அவனை முருகன் கொல்லலை. சூரபத்மனை 2 கூறுகளாக்கி ஒரு பகுதியை மயிலாகவும் ஒரு பகுதியை சேவற்கொடியாகவும் மாற்றி வைத்து அவனை வழிபட வச்சிட்டான். முருகன் திருவடியை சரணடைஞ்சவங்களை கைவிடவே மாட்டான். அவன் சூரபத்மனை உலகமெல்லாம் பயந்து வணங்குச்சான். ஐயோ இவனை இது பண்ணிட்டா இவன் மதிக்கலன்னா இவன் கொண்டுடுவானே, கெடுதல் செய்து வச்சிருவானே அப்படின்னு சொல்லி பயந்து வணங்கினாங்களா. அப்போ இன்னைக்கு சூரபத்மன் அப்படியே ஆனந்தமா வணங்குறாங்க. ஏன்? சூரபத்மன் முருகனுடைய அந்த நீண்ட நெடிய மயிலாகவும் முருகப்பெருமானுடைய கையில இந்த சேவர் கொடியாகவும் மாறி நிற்கிறான். இப்போ உலகமே அவனே வணங்குது. முருகனுக்கு அபிஷேகம்னா மயிலில் படாதியா, அபிஷேகம் சேவர் கொடியில படாதியா? முருகனை வணங்கும் போது அவனையும் தான் சேர்த்து வணங்கும். அந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ பெரிய நிலை கொடுத்துருக்காரு பாருங்க. முருகனை சரணடைந்தவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் அவனை தூய்மைப்படுத்தி தன்னோடு வைத்து கொண்டு அவனுக்கும் அந்த புகழை வாங்கி தரக்கூடிய வல்லபம் செய்பவன். அப்படியேற்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய புகழை நாம் தொடர்ந்து சிந்திக்க உள்ளோம். அனைத்து அன்பர்களும் விடாமல் தொடர்ந்து எங்களோடவே கேட்டு பயனடைக.